கோவிட்-19 பெருந்தொற்றுக்காக தயாரிக்கப்பட்ட ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை மீட்டுக் கொள்வதாக அதன் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை மக்கள் மத்தியில் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது தொடர்பாக தெளிவான அறிக்கையை சுகாதார அமைச்சு வெளியிடாத பட்சத்தில் அத்தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மூத்த ஆலோசகர் டாக்டர் ரிஷா மாணிக்கம் கேட்டுக் கொண்டுள்ளார். தடுப்பூசியை திரும்ப மீட்டுக் கொள்ளும் நடவடிக்கையை ஆஸ்ட்ராசெனிகா தொடங்கியிருக்கின்றது. இது தொடர்பில் மலேசிய சுகாதார அமைச்சு கூடிய விரைவில் தகவல் வெளியிடும் என்று அதன் அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் முன்னதாக அறிவித்திருந்தார். தெளிவான அறிக்கை வெளியிடப்படும் வரை பொதுமக்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் உறுதிப்படுத்தாத தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் டாக்டர் ரிஷா மாணிக்கம் கூறினார். கடந்த 2020 ஆண்டு உலகையே அச்சுறுத்திய கோவிட்-19 நோய் தொற்று பல வகையில் வெவ்வேறு விதமான பெயர்களில் உருமாற்றம் கண்டு வருகிறது. ஆகவே அப்போது தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி தற்போது பரவும் தொற்று வியாதிக்கு பயனளிக்காது என்ற பட்சத்தில் அவை மீட்டுக் கொள்ளப்படுவதாக அவர் விளக்கினார். ஆரம்ப கட்டத்தில் வந்து ஆஸ்ட்ராசெனிகா வந்து அந்த காலத்தில் உள்ள அந்த டைமில் உள்ள அந்த வைரஸ் டைப் உள்ளது. இப்போ புதுமையாக மியூட்டேஷன் ஆகின புது வைரஸ்களுக்கு வந்து அது வந்து ஒழுங்கான முழுமையான பாதுகாப்பை கொடுக்காத காரணத்தினால தான் வந்து அந்த தடுப்பூசியை வந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்நிலையில் தடுப்பூசியினால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று எந்த ஒரு ஆய்விலும் குறிப்பிடப்படவில்லை என்பதை டாக்டர் ரிஷா தெளிவுபடுத்தினார். கண்டிப்பாக சில பக்க விளைவுகள் வந்து ஆண்டுகள் ஆகின பிறகு கூட சில ஆய்வு மூலியமாக தெரியப்படுறதுக்கு வரலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பெரிய அளவுக்கு உள்ள சைடு எஃபெக்ட் வந்து குறிப்பிட்டு ஒரு பெரிய உலகளாவிய நிலையில் வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்டு அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை இந்த காலத்தில். அதனால் வந்து எனவே இவ்விவகாரம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் அதிகாரப்பூர்வ தகவல்களை தவிர்த்து சமூக வலைதளங்களில் பரவும் உறுதிப்படுத்தாத தகவல்களை நம்பி மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.